வணக்கம். மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ் யூடியூப் சேனலின் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் கலைவாணி. உங்கள் சஞ்சீவ். வணக்கம் கலைவாணி. போன எபிசோட் 1 பெண்களை பத்தின 10 ரகசியங்களை பத்தி பேசினோம். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க சஞ்சீவ், நேயர் விருப்பம் அதிகமா இருந்தது. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான புராண கதையை பத்தி பேச போறோம். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கிளை கதை. ஆமா, இன்னைக்கு நம்ம தலைப்பு தசரதர் 60,000 பெண்களை திருமணம் செய்தது ஏன்? இராமாயண கிளைக்கதை. இராமாயண கதையில தசரத மன்னருக்கு 3 மனைவிகள் தான். கோசலை, கைகேயி, சுமித்திரை இருந்தாங்கன்னு தான் நாம் எல்லாரும் படிச்சிருப்போம். ஆனா இந்த தகவல்ல வேற ஒரு காரணத்தை சொல்றாங்க. அது என்னன்னு நாம பார்க்கலாம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எபிசோட் 2 தசரதர் 60,000 பெண்களை மணந்தது ஏன்? சரி, நம்ம கதையோட ஆரம்பத்தை பார்க்கலாம். ஒரு காலத்துல ஜமதக்னி முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய தவ ஆற்றல் கொண்டவர். அவர்கிட்ட சொர்க்கலோகத்துல உள்ள காமதேனு பசு இருந்தது. அந்த பசுவை கார்த்தவீர்யாஜுனன்கிற மன்னன் பறிச்சுக்கிட்டு போயிட்டான். அதனால ஜமதக்னி முனிவரோட மகன் யாரு? பரசுராமர். அவர் மகாவிஷ்ணுவோட அவதாரமானவர். பரசுராமர் கோபம் கொண்டு கார்த்தவீர்யாஜுனன் கூட போரிட்டு அவனைக் கொன்னு காமதேனுவை பசுவை மீட்டுட்டு வந்தார். அந்த பழிக்கு கார்த்தவீர்யாஜுனனின் 3 மகன்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஜமதக்னி முனிவரை 21 முறை வாளால் வெட்டி கொடூரமா கொன்னுட்டாங்க. அதனாலதான் பரசுராமர் உச்சக்கட்ட கோபத்திற்கு போறார். தன்னோட அப்பாவை கொடூரமா கொன்ன சத்திரியர்கள், அரசர்கள் மேல அவருக்கு மிகுந்த வெறுப்பு வந்துருச்சு. ஆமா, அதனால அவர் ஒரு சபதமே எடுக்கிறார். இந்த நாட்டோட எந்த ஒரு சத்திரிய பரம்பரையின் 21 தலைமுறையினரையும் தான் வெட்டி வீழ்த்தப் போவதாக சபதம் செஞ்சு அதையே செஞ்சுக்கிட்டும் வராரு. அந்த சமயத்துலதான் நம்மளுடைய அயோத்தி மன்னன் தசரதர் ஆட்சி செஞ்சிட்டு வராரு. தசரதர் ரொம்பவே வீரமானவர். ஆனா பரசுராமரோட போர்த்திறன், தவசக்தி, சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கின கோடரி இதையெல்லாம் நினைச்சு நம்மால அவரை வெல்ல முடியாதுன்னு தசரதர் தெரிஞ்சுக்கிறார். இங்கதான் கதை ஒரு திருப்பு முனை அடையுது. புதிதாக திருமணம் புரிந்திருக்கும் எந்த ஒரு அரசனையும் போருக்கு அழைக்காம அவனை ஆசீர்வதித்துச் செல்லும் ஒரு குணம் பரசுராமர்கிட்ட இருக்குன்னு தசரதர் தெரிஞ்சுக்கிறார். கரெக்ட். இதுதான் பரசுராமரோட பலவீனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட தசரதர் என்ன செய்றார்? ஒவ்வொரு முறையும் பரசுராமர் தன்னை போருக்கு அழைக்க வரும்போதும் புதிதாக ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவர் முன்னாடி தோன்றுகிறாராம். அடேங்கப்பா, பரசுராமர் அப்போ என்ன செய்வாரு? புதிய மனைவியுடன் இருக்கும் தசரதரை போருக்கு அழைக்காமல் அவரையும் அவருடைய புது மனைவியையும் ஆசீர்வதித்துவிட்டு போயிடுவாராம். அப்போ தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கதான் தசரதர் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு பரசுராமர் முன்னாடி வந்து நின்றார். இப்படித்தான் 60,000 பெண்களை அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு இந்த கிளை கதை சொல்லுது. இந்த தகவலின் மூலம் என்ன தெரியுதுன்னா, அவர் சுகங்களை அனுபவிக்கும் எண்ணத்தினால இத்தனை திருமணங்களை புரியலை. தன்னுடைய நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும், உயிருடன் இருக்கணுங்கிற ஒரு அவசியத்துக்காகத்தான் தசரதர் இந்த திருமணங்களை செஞ்சாருன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். உண்மைதான் கலைவாணி. இதிகாசங்களையும் புராணங்களையும் மேலோட்டமா படிக்காம அதோட உண்மையான பின்னணியையும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகள் நமக்குத் தெரியும். இந்த மாதிரி புராண கதைகளை ஆழமாக படிக்காம வெறுமனே சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த காப்பியங்களை கேலி செய்யறது ரொம்பவே தப்பு. ஆமா நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த ராமாயண கிளைக்கதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சுவாரஸ்யமான புராண கதைகள் இருந்தாலும்
அதையும் எங்க கூட பகிர்ந்துக்கலாம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோடுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் வேற ஒரு புதிய சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.